ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா 2 உருளைக்கிழங்கு நான் திருவி வச்சுருக்கேன், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், நல்லா பெருசாகவே எடுத்திருக்கேன் ஆனியன், அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ எப்படி கலக்கலாங்கிறத பார்க்கலாம். ஆனியன் அரிஞ்சதை எடுத்து கொட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு சீவுனதை எடுத்து கொட்டிடுங்க. உருளைக்கிழங்கு சீவிட்டு நிறைய தண்ணி வருங்க, அதை புழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அதில் ரொம்ப தண்ணி வரும், அதனால் அப்புறம் போண்டா போட முடியாது. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதில் இருக்க தண்ணியை வச்சே நீங்கள் பஜ்ஜி மிக்ஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா கடையில், அது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பஜ்ஜி மிக்ஸ் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள் போட்டும் ஒரு சிலவங்க போடுவாங்க. பஜ்ஜி மிக்ஸ் ஒரு சிலவங்களுக்குலாம் பிடிக்காது. நான் இப்போ பஜ்ஜி மிக்ஸ் தான் போடுறேன். ஆச்சி பஜ்ஜி மிக்ஸ் மாவு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சிலவங்களும் இந்த பஜ்ஜி மிக்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் கடலை மாவு, அரிசி மாவு கலந்து போடுவாங்க. அது மாதிரியும் போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணிலாம் கூட விடணும்னு அவசியம் இல்லை. இந்த உருளைக்கிழங்குலேயும் ஆனியன்லேயும் இருக்க தண்ணியே உங்களுக்கு போதுமாக இருக்கும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப புழிஞ்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வேணுமா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா புழிஞ்சிருக்கேன், காஞ்சிருச்சு. இதில் பக்கோடா மாதிரி நம்ம உதுத்து விடலாம். அந்த ஆனியன் உருளைக்கிழங்கையும் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை உதுத்து விடலாம். இதோட நீங்கள் கேரட் வேணுனாலும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ கேரட் நான் மிக்ஸ் பண்ணல, வெறும் ஆனியன், உருளைக்கிழங்கு மட்டும், கொத்தமல்லி மட்டும் சேர்த்து போட்டிருக்கேன். உடனே கிண்டக்கூடாது, கரண்டியில் ஓட்டும். 1 மினிட் கழிச்சு கிண்ட. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அது ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கோடா, உருளைக்கிழங்கு ஆனியன் மிக்ஸ் பண்ண பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுக்கிறேன். இந்த அளவு செவந்திருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எடுத்தாச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பிளேட்டில் கொட்டி கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர் இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.